ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து பீஸா பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3:00 போலலாம் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நான் வந்து ஒரு சின்ன தப்பு ஒண்ணு பண்ணனால அது வந்து ஆக்டிவேட்டே ஆகல. ஈஸ்ட் வந்து செத்து போயிடுச்சு. என்னன்னா நான் கரெக்ட்டான ஃபர்ஸ்ட்டு ஹாட் வாட்டர் தான் எடுத்தேன். ஆனா அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சூடு பத்தாது போல அப்படின்ட்டு மைக்ரோவேவ்ல ஒரு 10 செகண்ட் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு சூடு பண்ணிட்டேன் தண்ணிய. அதனால வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வேற ஒரு ஹாட் வாட்டர் எடுத்து அதில வந்து மறுபடியும் ஆக்டிவேட் பண்ண தான் வந்து யூஸ் பண்ணேன். இன்னைக்கு வந்து ஒரு 4:00 போல தான் மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 2 ஹவர்ஸ் விட்டோம் அப்டின்னா, மாவு வந்து சூப்பரா உப்பி வந்துரும். அதுக்கப்புறம் பீஸா பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஹார்டா இல்லாம. இன்னைக்கு வந்து நித்துக்கு லீவு அப்டிங்கிறனால காலையில கம்மஞ்சோறு தான் சமைச்சிருந்தேன். தக்காளி கடையல் பண்ணி. மதியத்துக்கு வந்து தயிர் போட்டு அப்டியே கூழ் மாரி கரைச்சு குடுத்தனால பசங்க 2 பேரும் அதையே சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதனால வந்து மீதம் இருந்ததெல்லாம் மறாவது நாளுக்கு எடுத்து தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். ஏன்னா அடுத்த ஒரு 3 நாளைக்கு வந்து இதுவே தான் கேட்டுட்டு இருப்பான். ஈவினிங் ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த மிரர கிளீன் பண்ணுவோமேன்னு ஸ்டார்ட் பண்ணா, வெளி பக்கத்துல பாதிக்கு மேல எனக்கு எட்டவே இல்ல. ஹைட்டுக்கு அவ்வளோதான் எட்டுச்சு. அதனால உள்பக்கம் மட்டும் கிளீன் பண்ணிட்டு, பீஸா ரெடி பண்றதுக்காக வந்துட்டேன். 2 hours later. ஒரு 6:30 போல எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, மாவு சூப்பரா உப்பி வந்திருந்துச்சு. அத வந்து நல்லா பெனையும்போது, குத்தும்போதெல்லாம் ஏதோ பலூன்ல ப்ளே பண்ற மாரியே இருந்துச்சு. அத வந்து நல்லா பெனஞ்சு எடுத்துட்டு, இன்னைக்கு நான் 2 பீஸா பண்ண போறனால, அத வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து "இன்னொரு 1/2 அன் ஹவர் விட்டீன்னா, இன்னும் கொஞ்சம் உப்பி வரும். பீஸா வந்து இன்னுமே சாஃப்ட்டா வரும்" அப்டின்னாங்க. அதனால மறுபடியும் ஈர டவல போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ரெஸ்ட் விட்டாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது, சூப்பரா வந்து கொஞ்சம் உப்பி வந்திருந்துச்சு. இதுக்கப்புறம் பீஸா பிளேட்ல நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு, மலைசாரல் மாதிரி ரவைய தூவிட்டு, அதுக்கப்புறம் மாவு எடுத்து நடுவுல போட்டு, உள்ளங்கையிலே வந்து நல்லா குத்து குத்துன்னு குத்தி எல்லா பக்கமும் வந்து நல்லா விரிச்சு விடணும். இதுக்கு வந்து கொஞ்சம் கை வலிக்கும். ஆனா வந்து ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்டின்னா தான் வரும் அந்த ஷேப்புக்கு. ஆனியன், கேப்சிகம், ஹாலபினோ, கொஞ்சமா சிக்கன். இத வந்து கடையில தான் வாங்கியிருந்தேன் சிக்கன் மட்டும். அத குட்டி குட்டியா கட் பண்ணி ஒரு வதக்கி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த பீஸா சாஸ் ரெடி பண்ணும்போது கேமராவ ஃபிட் பண்ணிட்டு ரெக்கார்டிங் போட மறந்துட்டேன். அத எடிட்டிங்ல தான் நானே நோட் பண்ணேன். இந்த சாஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சமா பூண்டு, தக்காளி, காஷ்மீர் சில்லி இது 3யும் மட்டும் வதக்கிட்டு அப்படியே அரைச்சு நான் ஆட் பண்ணிட்டேன். சில பேர் வந்துட்டு சுடு தண்ணீல தக்காளி வேக வச்சு, அது கூடவே பூண்டு, சில்லி அதையும் வேக வச்சுட்டு, தக்காளியோட ஸ்கின் எடுத்துட்டு அரைச்சு எடுத்துப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த மாரி மெத்தட்ல பண்ணாம, இன்னைக்கு நான் வந்து வதக்கி தான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 25 மினிட்ஸ் அவன ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 400ல வச்சு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுருந்தேன். சூப்பரா வந்து ரெடியாயி வந்துருச்சு. மேல வந்து கொஞ்சம் லைட்டா ப்ரவுன் ஆகுற வரைக்கும் விடணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ரெடி ஆனதுமே, செகண்ட் ஒன்க்கு வந்து ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. பீஸா ரெடி ஆனதுமே முதல்ல நித்து தான் டேஸ்ட் பார்த்தான். அவனுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச் மெனுல பீஸா இருக்கும். அதையும் சாப்பிட்டு, இதையும் சாப்பிட்டுட்டு வந்து எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, டேஸ்ட் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. நாங்களே எதிர்பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.